என்னது கமலையா தாக்கப்பட்டாரா, அதுவும் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களாலையா அப்படின்னு நம்மலாம் ஆச்சரியமாக பார்க்குற அளவுக்கு ஒரு வீடியோ ஒன்று சோசியல் மீடியாக்களில் வைரல் ஆகிட்டுருக்கு. இன்றைக்கி காவேரி மருத்துவமனை வடபழனியில் புதுசாக ஒரு ஹாஸ்பிட்டல் ஒன்று ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. இந்த மருத்துவமனை திறப்பு விழாவுக்கு சீஃப் கெஸ்ட்டாக நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அதில் தலைவர் பேசும்போது நிறைய விஷயங்கள் பேசியிருந்தார். குறிப்பாக கமல்ஹாசன் அவர்களை பற்றி ஒரு விஷயம் பேசினார். அதாவது முதல்லலாம் காவேரி ஹாஸ்பிட்டல் எங்கே இருக்குதுன்னு கேட்டால் கமல்ஹாசன் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போல்லாம் கமல்ஹாசன் வீடு எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் காவேரி ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்தில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அப்படின்ட்டு தலைவர் பேசியிருந்தார். முதல்ல காவேரி ஹாஸ்பிட்டல் எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் கமல்ஹாசன் வீடு பக்கத்தில் இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ கமல்ஹாசன் வீடு எங்கே இருக்குன்னு சொன்னால் காவேரி ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த வீடியோ தான் சோசியல் மீடியாக்களில் வைரல் ஆகுது. கமலையா தாக்கப்பட்டார் அப்படின்ட்டு சோசியல் மீடியாக்களில் நிறைய பேர் போஸ்ட் போட்டுட்ருக்காங்க. ஆக்சுவலாக தலைவர் அதை பேசி முடித்த உடனே சொன்னார் இப்படி ஏதாவது நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சு தான் நான் யதார்த்தமாக தான் சொன்னேன். நீங்கள் கமலையாவும் இதை தப்பாக எடுத்துக்கூடாது, பத்திரிக்கைக்காரங்களும் தப்பாக எழுதிடாதீங்க, கமலை அப்படி பேசிட்டார் இப்படி பேசிட்டார் அப்படின்னு தலைவர் தெளிவாக ஒரு விளக்கம் கொடுத்தாங்க. இருந்தாலும் கமலையா தாக்கப்பட்டது தான். இந்த அவமானம் அவருக்கு தீருமா, இது எப்படி அவர் துடைப்பார் அப்படி இப்படின்லாம் நிறைய பேர் பேசுகிறாங்க. ஆக்சுவலாக சமீப காலமாக அவர் வாங்கின அவமானத்தை விட இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. சிம்பிளாக தலைவர் சொன்ன விஷயந்தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லோரும் ஃப்ரீயாக விடுங்க.